இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. நள்ளிரவுல அக்கம் பக்கத்துல எல்லாம் நாய் குறைச்சு கேக்குது, கட்டுமையா குறைக்குது. அந்த இடத்துல திருடர்கள் பயமும் ஜாஸ்தி. அப்ப வீட்டுல எல்லாரும் என்ன செய்வீங்க? எல்லாரும் நித்திரையால முழிச்சு நம்பி அழுகட்டா இருப்பீங்க. அந்த நேரத்துல உங்களோட தங்கச்சி மட்டும் என்ன செய்யறா? ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசாம போய் தூங்க போயிட்டா. இதை பற்றி நீங்க அடுத்த நாள் யார்கிட்டயாவது சொல்லிக்கல. எப்படி சொல்லுவீங்க? அவ ஒன்னும் நடக்காத மாதிரி தூங்க போயிட்டா. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? She went back to sleep as if nothing had happened. She went back to sleep as if nothing had happened. என்னால் அதை முடிக்க முடியல. என்னால் அதை முடிக்க முடியாது என்றால் எப்படி சொல்வோம்? I can't finish it. முடியல என்று சொன்னால் நடைபெற்ற முடிந்த செயல். ட்ரை பண்ணி பார்த்தீங்க, முடியல. முயற்சித்து பார்த்தீங்க, முடியல. I couldn't finish it. I couldn't finish it. ஒருத்தர் கையில ஒரு கிளாஸ்ல ஜூஸ் வச்சுட்டு நிக்கிறார். இன்னொருத்தர் சொல்றார் I can't drink it அப்படின்னு. இதையே இன்னொரு சந்தர்ப்பத்துல நீங்க பாக்குறீங்க, இன்னொருவரை பாக்குறீங்க, அவர் சொல்ற I couldn't drink it. இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? I can't drink it அப்படின்னு சொன்னா நீங்க வாயில கூட வச்சு பார்க்கல, எனக்கு இது முடியாது அப்படின்னு சொல்றீங்க. இதையே I couldn't drink it என்று சொன்னால் நீங்க முயற்சித்து பார்த்தீங்க குடிக்க, ஆனா உங்களுக்கு முடியல என்பதை தெரிவித்துக் கொள்கிறீர்கள். அதுதான் நடைமுறையில் can't, couldn't என்பதற்குரிய வேறுபாடு. அப்போ என்னால பார்க்க முடியல, இதை எப்படி சொல்லலாம்? I couldn't see it. I couldn't see it. என்னால சாப்பிட முடியல. I couldn't eat it. I couldn't eat it. நான் அதை மீண்டும் செய்ய மாட்டேன். எப்படி சொல்ல வேண்டும்? I will not do it again. I will not do it again. இந்த will not அப்படி சுருக்க வடிவத்தை பயன்படுத்தி சொல்லலாம். I won't do it again. I won't do it again. அப்படின்னா நான் அதை மீண்டும் சொல்ல மாட்டேன். இது எப்படி சொல்லலாம்? I won't say it again. I won't say it again. நான் அதை மீண்டும் எடுக்க மாட்டேன். இது எப்படி சொல்வோம்? Very good. I won't take it again. I won't take it again. நான் அதை மீண்டும் கேட்க மாட்டேன். ட்ரை பண்ணி பாருங்க. Well done. I won't ask it again. I won't ask it again. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்ற அர்த்தத்துல சொல்றீங்க. எப்படி சொல்லலாம்? I have said everything that I wanted to say. I have said everything that I wanted to say. நீங்க எங்கேயோ பயணம் புறப்படுறீங்க. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க எடுக்கிறெல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? I have taken everything that I wanted to take. I have taken everything that I wanted to take. நீங்க எக்ஸாம் ஒன்றுக்கு போறீங்க. வீட்டுல உங்களோட அம்மா என்ன கேட்பாங்க? எல்லாம் படிச்சிட்டியா, ஆயத்தமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவீங்க? நான் படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சுட்டேன். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? I have studied everything that I wanted to study. I have studied everything that I wanted to study. நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து விட்டேன். கள்ளச்சு போனீங்க. எப்படி சொல்லலாம்? I have searched everywhere. I have searched everywhere. தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கவும். இது எப்படி சொல்லலாம்? Sorry for troubling you.
Sorry for troubling you. எங்களோட சேர்ந்து சொல்லி பாருங்க. Sorry for troubling you. எனக்கு தெரிஞ்ச வர அவர் அங்க போனதே இல்லை. எப்படி சொல்லலாம்? As far as I know, எனக்கு தெரிந்த வரை. He had never gone there. As far as I know, he had never gone there. As far as I know, he had never gone there. அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வர அவள் இங்க வந்து பார்த்ததே இல்லை, அவ இங்க வந்து சந்திக்கிறதே இல்லை. எப்படி சொல்லலாம்? As far as I know, she had never visited here. As far as I know, she had never visited here. அவர் தனியா போக பயந்தார். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? He was afraid to go alone. He was afraid to go alone. He was afraid to go alone. என்னால எதுவுமே செய்ய முடியாது. நேரடியாக மறுக்கிறீர்கள். எப்படி சொல்ல வேண்டும்? I can't do anything. I can't do anything. இதுவே என்னால எதுவுமே செய்ய முடியல இந்த வருத்தத்தோட அதை தெரிவிப்பீங்களா? எப்படி தெரிவிப்பீங்க? I couldn't do anything. I couldn't do anything. நான் அதை ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். இது எப்படி சொல்வோம்? I have already seen it. I have already seen it. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? I have already seen it. இதுவே நான் அவரை ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். எப்படி சொல்ல வேண்டும்? I have already seen him. I have already seen him. இப்போ உங்களுக்கான நேரம். அவன் அவர்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறான். அவள் தனியாக போக பயப்பட்டாள். அவன் அதை மீண்டும் கொடுக்க மாட்டான். விடைகளை சரியோ பிழையோ என்கின்ற தயக்கம் ஏதுமின்றி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you for watching.